மக்களே வணக்கம். சுடுமுடி சுடரில் காஞ்சனா வந்து அபியை டார்கெட் பண்ணுறாங்க. டார்ச்சரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாமல் அவள் பேச்சுக்கு போகிறேன். நான் சுடரை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. உன்னை பற்றின விஷயம், உன் குழந்தை பற்றின விஷயத்தை வந்து நான் கர்ணாக்கு இப்போ போட்டு கொடுக்குறேன். அதனால தான் நானும் பணம் சம்பாதிக்க முடியும். நான் பெரிய ஆள் ஆவேன். நீ தாண்டி எனக்கு கிடைச்ச துருப்பு சீட்டுன்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணுறேன். உடனே கோபப்பட்ட அபி வந்து தேவையில்லாமல் என்னை பற்றி என்ன பேசுங்க, என் பொண்ணு விஷயத்தில் தலையிடாங்க, எத்தனை தடவை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கையில் அந்த சாப்பாடை தூக்கி அவங்க மூஞ்சிலே விட்டு எறிகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த காஞ்சனா பண்ணுற அபி சாப்பாட்டில் மண்ணள்ளி போகிற ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, டார்ச்சரும் பண்ணுறாங்க. இதனால் அபியை வந்து டாக் ரூமில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்த போறான்னு நினைக்கிறேன் இந்த காஞ்சனா. கூட இருக்கிற கைதிலாம் சொல்றாங்க, தேவையில்லாம அவ பேச்சுக்கு போவாத அபி, நீ உஷாரா நடந்துக்கோ. எத்தனை சொன்னா நீ கேட்கல, இப்ப என்ன பண்ண போற தெரியல. எல்லாமே பதட்டமா இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு சைக்கிளை உடச்சிடுறா தியா. அதனால கோவப்பட்டு அந்த ஆள் கத்திட்டு இருக்கான். இதனால இந்த கத்துற சத்தத்தை கேட்டு என்ன பண்ற அபி, தான் சேர்த்து வச்ச காசு எடுத்தா அவங்க கிட்ட கொடுக்குற. தேவையில்லாம எங்க வீட்டுல எங்க அத்தை மாமா திட்டாதீங்க, சண்டை போடாதீங்க, இந்த பணம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சுந்தர் சொல்றாரு, கையில காசு வந்து கொடுத்துட்றேன். உன்னை எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு, நல்ல அறிவு பண்பான் இறக்க குணம் உள்ள உன் அம்மா வளர்த்து வச்சிருக்கா, நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக உன்னை மாமா வந்து எப்படியோ படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சுடருக்கு நம்பிக்கை ஊட்டுவார். தியாவும் எப்போ பார்த்தாலும் அவகிட்ட கோமா தான் இருக்கான். ஆனால் தருண் வந்து பாப்பா கிட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த கருணாவுக்கு வந்து ஃபோன் கால் பண்ணுறேன் இந்த காஞ்சனா. தனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி பணத்தை பிளாக்மெயில் பண்ணோம்ல, அதனால அவளுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. கருணாக்கு வர கால் வந்து நம்ம வெற்றி எடுத்துடுறாங்க. அடுத்த வர வீடியோவில் தான் என்ன விஷயம் நடக்க போது பார்க்கலாம்.